துறவி ஆகியது என்று என்னுடைய துறவரம் வாழ்க்கையை சொல்ல போனால், இந்த சமூகத்திலே தமிழர்கள் எனக்கு செய்த கொடுமையை பற்றி நான் பேச வேண்டும். சைவ சமயத்திலே எனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி நான் பேச வேண்டும். ஆலயத்திலே குருக்கள்மார்கள் எனக்கு பண்ணிய சூழ்ச்சிகளை பற்றி நான் பேச வேண்டும். சமயத்தை பற்றி பேச வேண்டும். இதெல்லாம் நான் இன்று பேசினால் என்னை தேவையில்லாத ஒரு முத்திரையை குத்தி கொண்டு ஓரத்திலே உட்கார வைத்து விடுவார்கள். ஆகையால் சகோதரி, இறுதியாக நான் ஆலயத்தில் இருக்கும் போது நான் குடிக்கும் தண்ணீருக்கு விஷம் கலந்தவர்கள் என் தமிழ் சமூகம். நான் ஆலயத்தில் இருக்கும் போது, காரணம், அன்று முதல் இன்று வரை நான் இந்த சமூகத்திற்கு என்னுடைய சமூக சேவை 10 வயதில் நான் ஆரம்பிக்கின்றேன். 10 வயதில் என்னுடைய சமூக சேவையை ஆரம்பிக்கின்றேன். என் வாழ்க்கையிலே நடந்த கஷ்டங்களை பார்த்து 10 வயதில் ஆரம்பித்த என்னுடைய சமூக சேவை இந்து ஆலயத்திலே இருந்து, அது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், இந்தியா தமிழ்நாடாக இருக்கலாம், எல்லா இடத்திலையும் என்னுடைய சமூக சேவையை தொடர்ந்து வந்ததால் எங்கேயோ ஒரு இடத்தில் எங்களுடைய குருமார்களுக்கே போட்டியும் பொறாமையும் வந்தது. என்னை நடத்தியவர்கள் எனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து கண் கலங்கி நின்றேன். அந்த இடத்திலே எனக்கு யாரும் கை கொடுக்கவில்லை. இந்த காணொளியை பார்ப்பவர்கள் சமூக சேவையாளர்களாக இருக்கலாம், சைவ சமயத்தினோட பீடங்களாக இருக்கலாம், எந்த சம்மேளனமாக இருக்கலாம், எந்த அமைப்புகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்னோடு பேசுவதற்கு தயாராக இருந்தால் நான் வருவதற்கு தயார், கலந்துரையாடல் செய்வதற்கு நான் தயார்.